ஒயிட் ஷர்ட் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக குயிக் ஹவுஸ் அண்ட் ஸ்வீட்டும் பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீ செட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து பணம் எதிர்ப்பு தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்த முடியும் மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே கீழே போய் தள்ளிட்டுங்க. ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணது நினைப்பானாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண திறலுக்கு ஷார்ட்னு சீட்டை வந்து பண்ணிக்க சொல்லிடுறேன். ஸோ இதில் மேலே ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க செகண்டாக, அதையும் கீழ் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கீழ் போயிட்டு மேலே ஃபாண்ட் நீங்கள் கீழ் போயிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கீழ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே திருப்பட்டினை கீழ் போயிட்டு கீழே இன்னொரு ஃபாண்ட் நீங்கள் கீழ் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, சொல்ல முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கூடவே வந்து நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் காம்பல்சரி இருப்பாருங்க அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் எஸ்ஓ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரேம் எஸ்பீச் இருப்பாருங்க அதையும் கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பிக்கு 4:5 கரெக்ட் வரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெமின் ஆப்பிள் போட்டு குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்க இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த 4:5 கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ண ஒரு 30 ஆட் ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இருந்த பிக்கு இந்த மாதிரி ஹை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் மேலே டவுன் இருக்கா அதையும் கீழ் பெட்டதில் சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஒன்று 30 ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண உங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைலாக் தகுந்த மாதிரி ரிலீஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பண்ண எஃபெக்ட் மட்டும் இருக்காது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ண அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டுங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த 2 ஃபேமுக்கும் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபி நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா இப்போ அப்படியே வந்து பண்ண நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ எஃபெக்ட் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல் இருப்பாருங்க அது இங்கே செல்ல போயிட்டு இது மோஷன் ப்ரெல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இதை வந்து பண்ண ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து பண்ண கொஞ்சம் ஆங்கிச்சுனாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரு ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இல்லை லாங் ஷேடோ எஃபெக்ட் இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸ் இருப்பாருங்க அதே மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒயிட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண ஒரு 0.020 வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பியில் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலே பிளாக் கலர் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ பேஸ் ஸ்டைல் கிளியர் மாதிரி இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணினாக்க ஸோ அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பாருங்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பிளாக் கலர் முடிச்சு நெக்ஸ்ட் க்ரீன் கலருக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் ஃபஸ்ட் ஆப்லேயே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ண அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து கீழே வர மாதிரி இல்லை கீழேருந்து மேலே வர மாதிரி இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து சென்ட்ரல் வர மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எனக்கு ரைட் சைடில் வந்து பண்ண லைட்டை நான் வந்து பண்ண மூவ் பண்ணி டெஸ்ட்டு மாதிரி ஒரு வரைக்கும் நான் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 கீ ஃபேமுக்கும் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு லைட்டாக வந்து பண்ணாக்க இந்த கிராஃபை நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, முடிஞ்சா. ஸோ
இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ மேலே அந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கிரீன் கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த லாங் ஷேடோ மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அந்த கிரீன் கலர் டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே போட்டு நெக்ஸ்ட் கிரீன் கலர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கேமா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரி ஆஃப் இல்லைனாக்க ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணினாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். இதே சமயத்தில் அடுத்து அந்த கிரீன் கலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நாம் இந்த எஃபெக்ட்டை நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ண பாருங்க. ரொம்ப விஷயம் தான். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அந்த கிரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ரிமன் ஆப்பில் எடிட் பண்ண பாருங்க 4:5 பிக்கு. ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன் கூட்டினா ஜஸ்ட் அந்த இது ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு சரி ஆட் ஆகினாக்க ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணுறதுனாக்க ஜஸ்ட் உங்கள் 2 விரலால் இந்த மாதிரி வந்து பண்ண ஜூம் பண்ணுறது இல்லை கம்மி பண்ணுறது நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கிரீன் கலர் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டாங் கிளிக் போயிட்டு சேம் பிக்கை உங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸையும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் அதே சேம் தான் உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்க ஜஸ்ட் மாட்ஸில் போயிட்டு மூவ் பண்ணுறதுனா மட்டும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இல்லை ஜூம் பண்ண அட்ஜென்ட் பண்ணுறதுனாக்க உங்கள் 2 விரலாலும் இங்கே அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு குரூப் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடை கொட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை வந்து பண்ண ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ஸ் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டெய்ல்ஸ் ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ண ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து பண்ண உங்களோட பிக்கு கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டுருங்க. ஜஸ்ட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ண அந்த குறிப்பை நம்ம ஆன் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆட் ஆயிடும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிக்கு வந்து பண்ண ஒரு சின்ன ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் இதுக்கு முன்னாடி ஒரு பிக் இருப்பாருங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போனால் இந்த செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கில் போயிட்டு வந்து பண்ண இந்த எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ நான் சொல்ல மாட்டேன் டெஸ்ட் வந்து பாருங்கள் அவனுடைய பிக்குக்கு தகுந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி கலர் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். கீழே அந்த க்ரீன் கலர் டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க இஷ்யூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस.